4 மாசம் கேப் இருந்தோம்னா கல்யாணம் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ணி வேற இருக்காங்க, அண்ணி கேட்டு என்ன உங்களுக்கும் ஆஷாக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காதலோட நிறுத்திக்கலாம். நம்மள ஹர்ட் பண்றாங்க, நல்லா பழகிட்டு பின்னாடி பேசுறது, நம்மள தப்பா பேசுறது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சிங்கிள் பசங்களுக்கு முன்னாடி நல்லா ஆக்டிவா இருந்த மனுஷன் சிங்கிள் பசங்க வந்தாப்புல நல்லா பண்ணிட்டு இருந்தாப்புல, அப்படியே ஜோடியா வேற சுத்தி இருந்தாப்புல, அப்புறமா காணாமவே போயிட்டாப்புல. அதே சமயத்துல ஆஷா கூட பிரேக்கப்பும் கிடையாது. ஐயா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 13 பேர் 14 பேர் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 10 பிள்ளைக்கு 10 டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு ஒன்றும் புரியல. கல்யாணம் பண்ண 2 மாசம் டிவோர்ஸ் ஆகி போறாங்க. ஒரு 2 மூவி கமிட் ஆயிருக்கேன். பாக்ஸிங் மட்டும் தான் வில்லன் கிடைச்சது. இது ஹீரோ சொல்றாங்க, பட் ஹீரோ இன்ட்ரெஸ்டே இல்லை. வில்லன் ட்ரை பண்ணலாம், வில்லனே பார்த்துட்டு பக்கா டஸ்கி காய், ஒரு தாடி வச்சுக்கிட்டு வேஸ்ட் சட்டை போட்டு தமிழ்னு சொல்லிட்டு இருக்கேன். 6 அடி 2 அடி ஹைட்ஸ் இருக்கேன். யார் லவ் பண்ணுவாங்க? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? விஜய் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கண் கலங்கி, செகண்ட் டைம் வந்துட்டு மலேசியாவில் எதிர்பார்த்தேன். நல்லாட்சி கொடுத்தா மக்கள் மறுபடியும் ஓட்டு போட்டு மறுபடியும் உட்கார வைப்பாங்க. இவர் ஏதாவது சொதப்புனாருன்னா மக்கள் இவ்வளவு விட்டுட்டு இவர் தான் வேற ஒருத்தவங்க தான் மாற்றிப்பாங்க. தப்புன்னு சொல்ல போறாங்க. எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அவர் அசிங்கப்படாத நம்மளும் அசிங்கப்பட போறோம். அவரோட விமர்சனம் வராதான் விமர்சனம் பண்ண போறாங்க. அவ்வளவு விமர்சனம் பண்ணி இவ்வளவு வருஷம் 30 வருஷம் ஆண்டவர் வந்துட்டு சினிமா ஆடிருக்காரு. இப்போ நாட்டு ஆள் வந்து இது வரைக்கும் வாழ்நாளில் வந்து சரக்கு, தம்மு, டீ, காஃபி எதுவுமே குடிச்ச கிடையாது. எனக்கு ஒரு நாள் வாழ்க்கையில் சுருட்டு பிடிக்கணும் ஆசை. அந்த ஒரு நாள் அந்த நாளாக இருக்கும். சிங்கு தலையில் வச்சு ப்ரௌடாக இருக்கும். அந்த மாதிரி நான் பேசுகிறப்ப நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். நம்மளோட கலாச்சாரம் நம்ம தான் கொண்டு போய் காட்டுறோம். தம்பினி புத்துங்க என்னோட கரங்கள் புத்திக்கு கொட்டு மல்லைக்கிட்டும் நினைக்கும் தருணம் மாட்டங்க அரக்கு முடலும் கொண்டவன்னா ராவணன். யாங்க வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். சூப்பர், வெரி நைஸ். என்ன போயிட்டு இருக்கு ஆஃப்டர் சிங்கிள் பசங்க? பிரதர் ஃபுல்லாக இப்போ ஆல்பம் சாங்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு 2 மூவி கமிட் ஆயிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் உடம்பு ஏற்றணும். ஸோ வந்து ஒரு 4 மாதம் பிரேக் எடுத்தேன் ஃபுல்லாக ஆல்பம் சாங்ஸ் பண்ண சொல்லி. ஓகே, வரிசையாக 2 சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு 2 சாங் வந்துட்டு ஐக்கிபெரி மேம் கூட ரிலீஸ் பண்ணுறேன். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு எங்கள் அம்மா பற்றி பேசுகிறாண்டா, பி ஜான் அந்த அவங்க கூட ஒரு சாங் போயிட்டு இருக்கு. ஸோ சாங்ஸ் ஃபுல்லாக ஆல்பம் சாங் போயிட்டு இருக்கு. தென் இவங்க இருக்காங்க, ஸ்ரீகாந்த் தேவாசா இருக்காங்க, அவங்க கூட ஒரு சாங் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபுல்லாக ஆல்பம் சாங்ஸ் இறங்கிட்டு தென் ஒரு 2 மூவி, அது மட்டும் கொஞ்சம் உடம்பு ஃபீல் பண்ணணும். எனக்கு என்னன்னா இப்பயே நல்ல பல்கா பயங்கரமா இருக்கீங்க. இதுக்கு மேலையா லைக் பாக்ஸிங் அந்த மாதிரி கொஞ்சம் ஏஸ்தட்டிக். ஓகே ஓகே, பயங்கரமா என்ன பண்றீங்க மூவில? அதை பற்றிலாம் ஏதாவது சொல்லலாமே? இல்லை, நல்ல ஒரு கேரக்டர். ஒரு பாக்ஸிங் ஃபிலிம் ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்துட்டு ஒரு பக்கா வில்லேஜ் காய் ஒரு ஃபிலிம். 2மே வில்லன் கேட்டேன். ஆனால் பாக்ஸிங் மட்டும் தான் வில்லன் கிடைச்சது. இது ஹீரோ சொல்றாங்க, பட் ஹீரோ இன்ட்ரெஸ்டே இல்லை. வில்லன் ட்ரை பண்ணலாம், வில்லனே பார்த்துட்டு நீங்கள் பாருங்களேன் எப்படிப்பட்ட உலகத்தில் மாட்டிருக்கோம். ஹீரோ இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு வில்லன் தான் வேணும்னு இங்கே ஒருத்தர் வந்து பிடிவாடமாக இருக்காப்புல. பட் என்னதுமா நான் நினச்சேன், நானும் இல்லை பொதுவாக கேட்க சொன்னாங்க என்ன நினச்சேன் அப்படின்ட்டு. 4 மாதம் கேப் இருந்தோம்னா கல்யாணம் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ணி வேற இருக்காங்க, அண்ணி கேட்டு எப்படிலாம் இல்லையா? சின்ன பையன் தான் நான். சின்ன பையன் தான் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தெரியுமா நம்ம ஜென்சியில் இருக்கோம், எந்த காலத்தில் இருக்கும்? நான் வந்து 90ஸ்க்கும் ஜென்சிக்கும் நடுவில் ஒரு 18 வயசான மறு அப்போ அடுத்த செகண்டே போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாம் போய் நிற்கிறாங்க. இப்போதைக்கு மேரேஜ்லாம் அந்த இது இல்லை, எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே மாட்டிக்கல. ஓகே, நான் பாட்டு என்னை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கு. ஓகே, காதலோட நிறுத்திக்கலாம். இல்லை, எப்போ எங்கள் தலைவன் எஸ்டிஆர் கல்யாணம் ஆகுதோ அப்படி தான் கல்யாணம். அப்போ இந்த யுகத்தில் ஆகாது போலயே. என்ன உங்களுக்கும் ஆஷாக்கும் கல்யாணம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அங்கேயே காதல் மலர்ந்து அப்படியே அந்த காதல் வந்து ரொம்ப நாள் நல்ல ஷோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆஷா மேம் நல்லா பண்ணாங்க. நல்லா பண்ணாங்க. இப்போ அடுத்து வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்காங்க, நானே ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கேன். அப்பப்போ நாங்கள் பேசிட்டு இருப்போம். எப்பயும் போல நார்மலாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துதான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் தானே? அது ஒரு நல்ல ஒரு சோல்மேட். ஓகே, நல்ல ஒரு பாண்டு அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். நாங்கள் வந்து அந்த ஷோவே என்ன நினைச்சதா ஆரம்பத்தில், இங்கே வந்து 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது, 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க நல்ல பேர் வந்து நல்ல ஹிட் ஆச்சு. கண்டிப்பாக நல்ல ரீச் கொடுத்துச்சு. அவங்க முன்னாடி ரீச் ஆனாங்க, நம்மளும் இந்த சோஷியல் மீடியா வந்து ரீச் ஆனோம். 2 நல்ல ரீச் கொடுத்துச்சு, நல்ல ஷோ போச்சு, நல்ல ஒரு பாண்டிங் கிடைச்சு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. ஸோ நல்லா போயிட்டு இருக்காது. அது ஒரு மாதிரி சூப்பராக போயிட்டு இருக்கு. சூப்பர் ப்ரோ. அதாவது ஆல்ரெடி கூட உங்களுக்கு ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுத்திருக்கேன். எனக்கு அப்பவே நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் என் ஷோ ப்ரொடியூசர் என்ன சொல்றான், கேளு கேட்டே ஆகணும் அப்படின்னு 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தான் இன்டர்வியூ தரேன். அப்படியா? எங்கேயுமே கொடுக்கல. சூப்பர், பாருங்க கொஞ்சம் பிரேக் சொல்லிட்டு நான் பிரேக் உடச்சிட்டு பிரேக்கை உடச்சோன்னே என்னதம்மா சொல்லி விட்டாங்க, வேஷ்டி சட்டைன்றதை நம்ம ஆரம்பத்துல ஷோக்கெல்லாம் முன்னாடில இருந்து அதை வந்து ஒரு ட்ரெண்டா ஃபாலோ பண்றோம். விராட் கோலி ஹோட்டல்லாம் போயிட்டு பிரச்சனையான ஒரு சம்பவம் வேற. அப்படி இருக்கும்போது இப்ப என்னதம்மா சொல்லிட்டாங்க, டிவிக்காக தான் அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நம்ம எந்த கட்சிக்கும் சார்ந்தோ கிடையாது. எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணா வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் சொல்லலாம். அண்ணா, அதாவது ஒரு அண்ணா பாணியில இருக்கும். நமக்கு வந்து அரசியலுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. பட் ஒரு தமிழ்னா வந்து நிறைய கேள்வி கேட்பேன்.
நிறைய இதை விட்டுருவேன். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நம்ம எப்பவுமே வந்துட்டு அரசியல் பத்தியோ இந்த ஜாதிகள் பத்தியோ நான் எப்பவுமே பேசவே மாட்டேன், பக்கம் டாபிக் போக மாட்டேன், நம்ம ஃபீல்டுக்கு அது சம்மந்தமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தள்ளி போயிடுறேன். பட் அண்ணன் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம எல்லாம் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. நல்லபடியா போக நினைக்கிறேன், எவ்வளவு தரையில வந்தாலும் நல்லபடியா தாண்டி போயிட்டு நல்ல மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறேன். அது யாராவது தான் சரி, வேற ஏதாவது ஜெயிச்சா கூட நம்ம கேட்குற ஒரே கேள்வி தான், யார் வந்தாலும் நல்லது பண்ணுங்க, இவர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. அதே சமயத்துல இந்த 4 மாசம் கேப் எடுத்துருந்தீங்கல்ல, இந்த கேப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணீங்க? நான் ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் உடம்பு பில்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ் என்னோட கார் தான் இருக்கும், சுற்றிட்டு இருப்பேன். அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால எங்கே வெளியே போகலை. அப்புறம் நான் யோசிச்சு என்ன பண்ண சொல்லி உட்காரும்போது நிறையா இப்போ இதுக்கு நான் வந்து ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தேன். நான் இப்போ பாட்டு வந்து கிடச்சிருக்காங்க, அப்போ நல்ல ஒரு அண்ணன் கிடச்சாங்க. ஸோ அவங்களோட பாட்டு தான் பண்ணிட்டு இப்போ Feb 14th ஆரம்பிச்சது ஒரு சாங், அப்படியே ஒவ்வொரு சாங்காக போயிட்டு இருக்கு. அந்த பிரேக்குங்கிறது என்னன்னா, நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவா இல்லை, எதுவுமே போடாமல் நான் வந்து ஃபுல்லாக அந்த சாங்ஸ். ஏன்னா வந்து என்னாச்சுன்னா, ராவணராம்ங்கிறது பேசக்கூடியவர், சிங்கிள் பர்சன் வந்ததுக்கப்புறம் டான்ஸ் ஆடக்கூடியவர், இந்த மாதிரி ஆக்ட் பண்ண வந்துச்சு. பட் சிங்கர் அப்படிங்கிறது டோட்டலாக மறந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் வெளியே வரணுக்காக மொத்தமாக வந்து சிங்கிங் போயிட்டு. ஓகே. பட் இருந்தாலுமே என்ன ஆச்சுன்னா, சிங்கிள் பசங்களுக்கு முன்னாடி வந்து நல்லா ஆக்டிவாக இருந்த மனுஷன் சிங்கிள் பசங்க வந்தாப்புல நல்லா பண்ணிட்டு இருந்தாப்புல, அப்படியே ஜோடியாக வேற சுற்றி இருந்தாப்புல, அப்புறமா காணாமவே போயிட்டாப்புல அப்படின்ற போது அதுதான் வந்து ஒரு பெரிய கேள்வி எழுப்புச்சு. அப்படின்னு கேள்விக்கான பதில் இதாங்க, பாட்டு பண்ணலாம் சொல்லி வந்துட்டேன். பாட்டு பண்ணிட்டு வரிசையாக வந்து ஒவ்வொரு சாங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போயிட்டு. ஆமா, அதனால கல்யாணம் கிடையாது, இல்லை கிடையவே கிடையாது, கல்யாணம் கிடையவே கிடையாது. அதே சமயத்துல ஆஷா கூட பிரேக்கப்பும் கிடையாது. ஐயா ஐயா சும்மாவே கதறாங்க, நீங்க வேற. நல்ல பொண்ணு அவங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, நல்ல ஒரு சோல்மேட். இன்னைக்கு கூட வந்து நேத்து கூட பேசினாங்க, நல்லா பேசக்கூடிய ஒருத்தவங்க தான். நல்ல நாங்கள் சோல்மேட், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு. அதே சமயம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். லைக் வந்து இப்போ நீங்க பார்க்கும்போது இப்போ அப்படியே ஜின்ஜாட்டிக்கா பயங்கரமா நல்ல ஒரு டெரர் பாய்வரு அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. பட் பழகி பார்த்தா தான் தெரியும் மனசை வந்து எந்த அளவுக்கு குழந்தை மனசன், எந்த அளவுக்கு ஜாலியா இருப்பாரு அப்படின்றவரை பழகி பார்த்தா தான் இவர் சிரிச்சு பேசுறப்பல அப்படின்ற மாதிரி தெரியும். பட் இதனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஹர்ட் ஆயிருக்கு? நான் எப்பவுமே என்ன சொல்லணும்னா, என்கிட்ட இப்போ நீங்க பேசுறீங்களா, இன்னும் ஒரு மணி நேரம் நல்லா பேசுறீங்கன்னா அடுத்து நீ பேசாம விட ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி கேரக்டர். ஒரு நாள் எங்கிட்ட க்ளோஸா பேசிட்டீங்கன்னா அடுத்த நாள் பேசினா ஏன்டா பேச ஃபீல் பண்ற கேரக்டர். நம்மள ஹர்ட் பண்றாங்க, நல்லா பழகிட்டு பின்னாடி பேசுறது, நம்மள தப்பா பேசுறது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நான் மட்டும் கேட்கலாம் மாட்டேன், நம்மளோட ஒரே பாலிசி அப்படியே அமைதியா வெளியே வந்துடும். நெவர் கெட் டு அட்டாச்ட் anyone அப்படி போயிட்டு இருக்கணும். ஓகே. பட் இந்த ஃபீல்டுக்கு வந்ததால அவமானங்கள் அசிங்கங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் ஆரம்பத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸ்டார்டிங் என்ன மாதிரியான விஷயங்கள்? அது ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் பாட்டு போயிட்டு போது கேட்பாங்க, அந்த பையனை ரோட்ல எப்படி பாட்டு உட்காந்துருக்கான், அந்த பையனை இப்படி பேசுனாங்க. நான் வந்து எப்பவுமே இந்த படத்துக்குள்ள ஆக்டிங்ல போகணும்னு ஃபர்ஸ்ட் வந்து நான் உள்ள போகவே இல்லை. நான் ஆக்டிங் சொன்னா அதுக்கு ஒரு 10,000 1 லட்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கியூல நம்ம போய் வந்து ஏற்கனவே வந்துட்டு பல ஹீரோஸோட பசங்க இருப்பாங்க, நிறைய பேரோட சப்போர்ட் வந்திருப்பாங்க. நமக்கு வந்து எந்த ஃபேமிலி சப்போர்ட் எதுவுமே கிடையாது. எங்க வீட்டில் என்னதான் இந்த மாதிரி பண்ணா கூட அவங்களுக்கு இந்த ஃபீல்டே பிடிக்காது. ஸோ நான் தான் வந்து ஒவ்வொன்றா பட்டு வந்திருக்கேன் இவ்வளவு தூரம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச செலிபிரிட்டிஸ்னா 3 பேர் தான். ஒன்று வந்து விஜய் அண்ணா, இன்னொன்று வந்துட்டு சிம்பு அண்ணா, இன்னொன்று வந்து சக்தி ஸ்ரீ கோபாலன் மேம். 3 பேர் தான் பிடிக்கும். எனக்கு வந்து சக்தி ஸ்ரீ மேம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு 9 இயர்ஸாக எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களாம் அவங்க தான். க்ரஷ்லேருந்து எல்லாமே சொல்லுவாங்களே, அவங்க பாட்டு ரொம்ப பிடிக்கும். வாயான் வீரா சாங். எஸ்டிஆர் அண்ணா எப்பவுமே நமக்கு சொல்லும் போதே அவன் ஃப்ரீ ஸ்டைல் தமிழ் ராப்பர் எஸ்டிஆர் ஃபேன் ஆஃப் எஸ்டிஆர் தான் சொல்லுவேன். ஓகே. விஜய் அண்ணா வந்து சின்ன வயசுல இருந்து நான் பார்த்தது அவர் தான். அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கண் கலங்கிச்சுங்க. அதாவது தூரத்துல பார்த்தேன் நான் ஆடியன்ஸ். இப்போ பார்க்கும்போதே ஒரு மாதிரி கண்டிச்சு. செகண்ட் டைம் வந்துட்டு மலேசியா இதில் பார்த்தேன். ஓகே. பார்க்கும்போது கண் கலங்கி. ஆமாம்மா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அண்ணனை பார்க்குறோம். ஒரு 8 வருஷமா ரொம்ப வருஷம் பார்க்கணும்னு நினைக்கிறோம். அவங்களை பார்த்தா ஒரு கண்காணல. இப்போ 3 வருஷம் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து வருவாங்க, அவங்க பார்த்த கண்காணம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமாம், அதுவும் கடைசி படத்தோட ஆடியோ லான்ச் வேற அந்த டைம்ல வந்து இன்னும் ஃபீலிங்காக இருந்திருக்கும். கண்டிப்பா. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, சார் ஃபேனா விஜய் அண்ணன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, 1 மாசம் ஆச்சு எப்படி இருந்துச்சு, 1 வாரம் ஆச்சு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டிபேட் வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்குல்ல. இது வந்து எப்படின்னா கண்டென்ட் வேணும் உங்களுக்கு, ஏதாச்சும் பேசணும். முன்னாடியே உங்களுக்கு என்னன்னா விஜய் அண்ணனை பத்தி பேசினா கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தா அப்புறம் அவங்களுக்கு தெரியும் வந்து 1 மாசத்துலயே 2 வருஷத்துலயே போறது கிடையாது. இது வந்து ஆடு வந்து பாட்டே முடியாது, இது ஓடிக்கிட்டே தான் இருக்குன்னு தெரியும். நல்லாட்சி கொடுத்தா மக்கள் மறுபடியும் ஓட்டு போட்டு மறுபடியும் உட்கார வைப்பாங்க. இவர் ஏதாவது சொதப்புனாருன்னா மக்கள் இவ்வளவு விட்டுட்டு இவர் தான் வேற ஒருத்தவங்க தான் மாத்திப்போங்க. மக்களுடைய மனப்பான்மை தான், நீ நல்லது பண்ணா நான் ஓட்டு போடுவேன்ப்பா, நீ என்னதான் உன் ஃபேன் பேஸ் இருந்தாலும் என்னதான் பிடிச்சிருந்தா கூட நீ நல்லது பண்ணா நல்லது, தப்பு பண்ணா தப்பு. இப்போ எனக்கு விஜய் நான் பிடிக்குதுன்னா அவர் தப்புனா தப்புன்னு சொல்ல போறாரு. எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஆனா அவர் நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு, வந்தது எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, சூப்பரா பண்ணுவார் நம்புறேன்.
ஓகே ஓகே இப்போ வந்து நிறைய பேர் உள்ள திரும்ப வராங்க. அண்ணாமலை இருக்காங்கல்ல, எனக்கு அண்ணாமலையோட நாலேஜ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சீமானோட பேச்சு ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்தையோட தோற்றம், அவர் விஜயகாந்த் பேசுகிற அந்த பண்பு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கோவப்படுவார் பட் நியாயமா இருப்பாரு. அது மாதிரி ஜெயலலிதா அயன் லேடி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு காமன் மேனா எல்லா அரசியல்வாதிகளையும் எல்லா தலைவர்களையுமே ஃபாலோ பண்றீங்க அப்படின்றப்போ மற்ற தலைவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்கள் அவரை சுற்றி மட்டுமே இந்த கான்ட்ரவர்சிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருக்காங்களே. மீடியாவை பார்க்க மாட்டாரு, இந்த ஆட்சியில் இந்த ஒரு மாசத்துல வந்து இவ்வளோ கிரைம் ரேட்டு ரேப் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்கல்ல. த திங் இஸ் எப்பவுமே நடக்கக்கூடிய ஒன்று தான். உடனே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. இதுவே பெரிய விஷயம் தான். எல்லா பண்ணாலும் எல்லாத்துக்கும் வந்துட்டு தான் இருக்கு. இப்போ வந்து அவரை எதிர்த்து எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க. நிறைய பேர் நல்லது பண்ண, சில பேர் வந்து வேணுமே கூட பண்ணலாம். ஃபியூஸ் புடுங்க போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் ரொம்ப பார்க்கல கொஞ்ச நாள் ஷூட் போகிறதுனால. இப்போ வந்து கரண்ட் கட்டாதுன்னு சொல்லி புதுசாக எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. சும்மா நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. அவர் வந்து ஏதாச்சும் அவ பேர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேது. அவர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன தப்பு வந்தாலும் உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் திருத்தி தான் வந்துட்டு இருக்காரு. உடனே எல்லாம் பண்ணணும் கூட முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் சூப்பராக வந்துருவாருங்க. அவர் சொல்லணும், அவர் அசிங்கப்படாத நம்மளும் அசிங்கப்பட போகிறோம். அவரோட விமர்சனம் வராதான் விமர்சனம் பண்ண போகிறோங்க. அவ்வளோ விமர்சனம் பண்ணி இவ்வளோ வருஷம் 30 வருஷம் ஆண்டவர் வந்துட்டு சினிமா ஆடிட்டு இருக்காரு. இப்போ நாட்டு ஆள் வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் கொண்டு போயிட்டு சாப்பிடலாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. யாருப்பா அவரு ஒவ்வொரு நாளும் வந்து மேஜிக்கா பண்ணிட்டுக்காரு சொல்லி அவரை அசைக்க முடியாது. ஓகே, அவரை அசைக்க முடியாது. நான் சொல்றேன், நம்மளே எல்லாம் யோசிச்சுப்பாங்க அவரை ஜெயிப்பானு சொல்லி. அவரை அசைக்க முடியாது. ஒரு அவ்வளவுதான். ஓகே, வச்சாச்சு அப்படின்ற மாதிரி தான். இதனால மீடியாவை வந்து பார்க்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரியான பார்க்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாதுல்ல. ஓகே, இப்போ நீங்க இப்படி கேட்குறீங்க, நான் ஆன்சர் பண்ணலாம். சம்மந்தம் இல்லாம பல கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க, அதை வச்சு மற்ற கஷ்டம். நமக்கு என்ன பண்ணணும், செயல்ல காமிக்கணும். நான் இது பண்றேன், இப்படி பண்ணணும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் வீடு வேணும் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி செயல்ல காட்டணும். எதுக்கான பேசணும். உட்காந்து அவர் பர்சனல் இருப்பாங்க. இவர் ஏன் இங்க இதுக்கு ஏன் வைக்கல, இதுக்கே பொட்டு வச்சிருக்காரு, இதுக்கு இந்த கலர் போட்டிருக்காரு, சம்மந்தமே இல்லாது சம்மந்தமான விஷயத்த கேட்டா சம்மந்தம் சொல்ல போறாங்க. அவர் வந்து சந்திக்கணும்னு அவசியமே கிடையாது சொல்றாங்க. இப்போ வந்து பிரதமர் ஐயாலாம் எப்போ சந்திச்சாங்க கேள்வி கேட்கறாங்க. என்ன சந்திக்கலையோ மக்களுக்கு நல்லது செஞ்சுக்க போதும். நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து எது பண்ணாலும் உங்கள் அறிக்கையாக உங்கள் பேஜில் போகிறீங்களோ அது ஓகே தான். இல்லை வந்து எந்த தவறு இருந்தாலும் உடனே தட்டி கேட்கலாம், அது அவ்வளோதான். உங்கள் பவர் அதிகாரம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போகும். ஸோ அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடுங்கினது வந்து எதிர்கட்சியோட சதின்றாங்களே. அதே மாதிரி தெரில. சரி, நம்ம வந்து நிறையா இது கேட்கலாம், நிறைய விஷயம் போடலாம். நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கல. இப்போ என்னை பற்றி நிறைய கேள்வி கேட்கலாம், நிறைய வந்து விமர்சனம் பண்ணலாம். பட் பக்கத்துல கூட தெரியும் நான் இருக்கேன் இல்லை சொல்லி. அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பார்க்கல. பார்க்க விஷயம் பேச முடியாது. சரி, ஓகே, புரியுது. நம்ம அரசியல் வந்து அப்படியே தள்ளி வச்சிருவோம், போதும் பேசின வரைக்கும் அரசியல். உங்களை பற்றி வரப்போ when is your first love எப்போ நடந்துச்சு உங்களுக்கு? அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லவ் வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் மேம் ரொம்ப பிடிக்கும். மொத்தமா முடிச்சு விட்டாரு இவரு. அப்பல இருந்து போன் பண்ணதான் அவங்க வந்து நைட் வரைக்கும் மீட்டிங்ல அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் லவ் கேட்டா ரம்யா கிருஷ்ணன் தான். ஐயோ, படையப்பா இல்லையா? ஐயோ, ரம்யா கிருஷ்ணன் இன்னும் வரைக்கும் பிடிக்கும். ரம்யா கிருஷ்ணன் பிடிக்கும். அடுத்த லவ் சக்தி ஸ்ரீகோபாலன். இல்ல, ஓகே, இந்த ஸ்கூல் படிக்கிற போது பக்கத்து கிளாஸ் பொண்ணு, இந்த ஒரு வயசு பெரிய பொண்ணு பார்த்தா சும்மா பாக்குறது. அதுவும் நீங்க படிச்சது வந்து ஒரு நல்ல ஒரு காலேஜ்ல படிச்சிருக்கீங்க. நான் 10th வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சேன். நான் 10th ஸ்டேட் ரேங்க். 10th வரைக்கும் மதுரையில படிச்சேன், மேலூர்ல படிச்சேன். 11th 12th திருச்சி SR ஸ்கூல்ல படிச்சேன். காலேஜ் SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சேன். ஸோ அப்போலாம் லவ்லாம் அது இல்லை, ஜாலியாக பசங்க சுற்றி. அப்போலாம் வந்து எப்படின்னா தலையில் ஒரு ஹெட் பேண்டை போட்டுவிட்டு புல்லட்டை ஓட்டிக்கிட்டு முன்னாடி வந்து மதுரைக்காரையும் போட்டு பைக் ஓட்டிருப்பேன். நான் பயணமான ஆடு. நான் யாருன்னு இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு போகும்போது போது சண்டை அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் டோட்டலாக ஆலயே மாறி போயிடுச்சு. ஓகே, அப்படி அதுக்கப்புறம் தான் பேரே ராவணன் மாத்தனது. அதுக்கு முன்னாடி ராமநாதன் தான் என் பேர். என்னோட நேம் என்ன ராமநாதன். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அருகில் உரங்காம்பட்டின கிராமத்தில் 30/7/1999 அசோகருக்கும் வள்ளியம்மைக்கும் 3வது பிள்ளையாக முதல் மகனாக பிறந்த நான். எனது பேர் ராமநாதன். அப்படி எனக்கு வந்து ராவணன் மீது உள்ள தீரா காதலின் காரணமாக ராவண ராம் அப்படின்னு மாதிரி. அதான். ஸோ அது வரைக்கும் ராமநாதன் ராம் தான் என் பேர். அப்போ வந்து பேசு ஸ்லாங் எல்லாம் மாறுவோன்னே யாருன்னு இவங்க அப்படின்னு பேசுவேன். ஊர் ஸ்லாங் நல்லா இறக்கி பேசுவேன் நான். அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் நிறையா விஷயம் மாறி நிறையா அமைதியாகி கொஞ்சம் அப்படியே. என்னோட பர்த்டேக்கெலாம் முன்னெல்லாம் வந்து நான் காலேஜ் 3rd year படிக்கும்போது என் பர்த்டேக்கு 500 பேர் 600 பேர் வருவாங்க ஃபுல் ரெசார்ட். அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தாங்க. இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் எல்லாத்தையும் லிமிட் பண்ணிட்டேன் கொஞ்சம். அதனாலயா? அப்படி கிடையாது, புரிஞ்சிருச்சு. ஒரு மேபி வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சு போல கொஞ்சம். ஓகே, ஒரு 21 வயசுல மெச்சூரிட்டி வந்துச்சு கொஞ்சம். பட் உங்களுக்கு அந்த காதல் மலரவே இல்லையா? காதல் அது சொல்லல, STR ஃபேன் மாதிரி தான் நம்ம பண்ணேன். STRக்கே மலர்ந்துருக்கீங்க நிறைய வாட்டி. அப்படி இருக்கும்போது ஃபேனுக்கு என்ன மலர் தான் சொல்றேன். மலர்ல. பட் சரி, உங்களுக்கு மலர்ல உங்களை பார்த்து இந்த கோரா ஃபுட்ஸ்ல வந்து பாட்டு பாடும்போது எனக்கு புரியல. எனக்கு யார் லவ் பண்ண புரியல. எனக்கே புரியல. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் இதான் தலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ப்ரப்போசல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும். எனக்கெல்லாம் ப்ரப்போசல் என்ன
சும்மா வேணும் தானே சொல்றீங்க, சொல்றீங்க. சொல்றேன் எனக்கு யார் போக சொல்றேன், நான்லாம் சும்மா சுத்திட்டு ஒரு பக்கா டஸ்கி காய், ஒரு தாடி வச்சுக்கிட்டு வேஸ்ட் சட்டை போட்டு தமிழ் சுத்திட்டு இருக்கேன். 6 2 அடி ஹைட் இருக்கீங்க, யார் லவ் பண்ணுவாங்க? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கேர்ள்ஸ் நிஜமா ஒரு சொல்றது யாருமே ப்ரப்போஸ் பண்ணலையா இவருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வந்ததே கிடையாது, ஒரு ப்ரப்போசல் கூட வந்தது இல்லையா? வந்தா சொல்றேன் ப்ரோ, சொல்லாமையா? நம்புற மாதிரி இல்லை. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து பொதுவா வந்து இதை நானே நிறைய ஹீரோயின்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். இப்போ ஆக்ட்ரஸ் தான் இந்த ஒரு கேள்வியை கேளுன்னு சொல்லுவாங்க. உங்க பாய் ஃப்ரெண்ட், உங்க ஹஸ்பண்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்பேன். நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு உங்க ஃபியூச்சர் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அம்மா மாதிரி இருக்கும். எங்க அம்மா வந்துட்டு எங்க அம்மா வந்து அப்போ சண்டை போட்டுருப்பாங்க, சும்மா அப்போ க்ளோஸ் ஆன மாதிரி தெரியல. இப்போ வந்துட்டு எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்குள்ள காதலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 13 பேர் 14 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 10 பிள்ளைக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல, கல்யாணம் பண்ண 2 மாசம் டிவோர்ஸ் ஆகி போறாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி இல்லாம ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி போற மாதிரி ஒரு இதுவும் கிடைக்கணும். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கரெக்டாக தான் இருப்பாங்க, போக போக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாலியாக இருக்கும்போது, நம்ம காசு இருக்கும்போது, நம்ம நல்லா வெல்த்தியாக இருக்கும்போது அந்த மாதிரி கூட இல்லாமல் நம்ம உண்மை இல்லாத போது கூட இருக்கணும். தோல் சுருங்கி தான் முடி நிறைத்து தோல் சுருங்கி கூன் விழுந்து போனாலும் தமிழ் போல என்னாலும் நம் காதல் மலராது. அந்த மாதிரி என்னைக்குமே வந்து அழியாத ஒரு காதலா, என்னைக்குமே போர் அடிக்கக்கூடாது. ஈஸியாக போர் அடிச்சது இப்போ எல்லாருக்கும் மக்களுக்கு நாம் ஈஸியாக எல்லாமே போர் அடிச்சது. அந்த போர் அடிக்காம வர ஒரு காதலி நமக்கு வேணும், ஆசை இருக்கு. எல்லாரும் கூட ஆசை இருக்கும். நமக்கு வந்து கல்யாணம் ஆகணும், நமக்கு வந்து குழந்தைங்களாம் இருக்கணும். இப்போ என்னோட ட்ரீம் என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் இருக்கணும், அவன் ஃபேமிலியோட வரணும், அவன் ஒய்ஃபும் குழந்தையோட வரணும், நான் என் ஒய்ஃபையும் குழந்தையோட போகணும். அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமாக வந்துட்டு ஒரு ட்ரிப் போகணும், சுத்தமாக இருக்கணும். இப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனைனா, எனக்கு ஏதாவது சண்டைனா என்னோட ஒய்ஃப் வந்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணி அண்ணன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஏதாவது கேளுங்கன்னு சொல்லி பேசுவோம். இந்த மாதிரிலாம் ஆசை இருக்குது. பட் அதுக்கான ஒருத்தவங்க பேர் இன்னும் கிடைக்கல. நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும். நம்ம வந்து நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும்னா கீழே வந்து வேலை பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. அன்பா ஆறுதலா அவங்களோட அப்பா அம்மா நினச்சிட்டு, அவங்களோட ஃபேமிலி நான் அப்பா அம்மா நினச்சிக்கிட்டு எப்பவுமே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக லவ் பண்ணாது. ஓகே, எனக்கே மூச்சு ஆகுது. பட் இருந்தாலும் வீட்டில் யாருமே சொல்லலையா? வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் வந்துட்டு எப்போ வந்து பார்த்துருக்காங்க. நான் தான் இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. கமிட்மெண்ட்டுக்குள்ள அதுக்குள்ளே போக வேணாம், என்னோட ஃபீல்டு வேறு, நான் இந்த ஃபீல்டு எடுத்துக்கு நான் எப்போ ஜெயிப்பேன்னு தெரில. நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க வீட்லேயும். அங்கே சொன்னீங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உடனே ஒரு படம் எடுத்து கொடுக்கலாம், நான் படத்தை நடிக்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, நானாக வரேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நானாக தான் வரணும், நான் தான் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போ எனக்கான ஃபீல்டு எப்போ நான் ஜெயிப்பேன்னு தெரில. இதை விட்டுட்டு வந்து வச்சுக்கலாம் தோத்தமாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டேன்னா கல்யாணம் பண்ணலாம், பிஸ்னஸ் பார்த்துக்கலாம். ஆனால் என் வாழ்நாள் ஃபுல்லாக உறுத்திட்டே இருக்கும். நம்ம இன்னொரு ட்ரை பண்ணிக்கலாமோ, நமக்கு வயசாகிடுச்சு, அப்பயே ட்ரை பண்ணி நம்ம எதாவது பண்ணிக்கலாமோ தோண்டிருக்கோம். அந்த உறுத்தல் வந்துடக்கூடாது. நான் கமிட்மெண்ட் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பழங்க வைப்பீங்க. குழந்தை வச்சா குழந்தைலாம் போச்சு, இன்னும் பாட்டு பாட போகிறேன் பொறுப்புன்னு சொல்லுவீங்க. அதுக்குள்ளே நான் இன்னும் வரல, அந்த பொறுப்புக்குள்ள என்ன வரல. எனக்கு என்ன வயசு இருக்குது, எனக்கு இப்போ தான் ஒரு நல்ல வயசு தான். சொல்ல மாட்டாரு வயசு. நல்ல 26 நல்ல வயசு தான். 23 அப்போ ரொம்ப அதிகமாக சொல்லிட்டா. நல்ல வயசு 20 இருக்கக்கூடிய ஒரு வயசு. ஸோ பார்த்துக்கலாம் பிரதர். எல்லாரும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல, சும்மா போயிட்டு எல்லாரும் இந்த வயசாகுது உடனே கல்யாணம் பண்ணணும் அவசியம் கிடையாதுல்ல. கண்டிப்பாக நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் வேணும், அடுத்த குழந்தை வேணும். பட் அதுக்கான கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அதுக்கான இது ஆகணும்ல. தயாராகணும், அடி வாங்குறதுக்கு நம்ம தயாராகணும், பழிச்சு அடி வாங்கணும் அப்படின்னு. சரி ஓகே, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆஸ் அ கெரியர் வைஸாக கேட்குறேன்? கெரியர் வைஸில் எனக்கு ஒரு ஆசை தான் பிரதர். எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து ஒரு ஆல்பம் சாங் நல்லா ஹிட் ஆகணும். ஒரு 5 ஆல்பம் சாங் கூட ஒரு 2 ஆல்பம் சாங் ஹிட் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு கான்சர்ட் பண்ணேன், ஒரு கான்சர்ட் பண்ணணும். ஒரு 10,000 பேர் இருக்கணும். 10,000 பேர் நடுவில் நான் பாட்டு பாடுறேன். நான் 2 லைன் பாடுறேன், 3ஆவது லைன்லேருந்து கீழே இருக்க ஹோல் ஸ்டேஜ் அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கும். நான் அப்படியே அந்த மைக் கீழே வச்சுட்டு அவங்க பாடுறதை கேட்டுட்டு, பாடா அவன் நினச்சி நிறைவேற்றா அப்படின்னு சொல்லி நிம்மதியாகிட்டு பிஸ்னஸ் பார்க்குறது. இல்லை அதுக்கப்புறம் பாட்டு பாடுறது வச்சா பாட்டு பாடும். இது வரைக்கும் என் வாழ்நாளில் வந்து சரக்கு, தம்மு, டீ, காஃபி எதுவுமே குடிச்சிருக்காது. எங்கள் ஐயா வந்து சுருட்டு குடிப்பார். எங்கள் ஐயா வேலை நினைச்சு சுருட்டு குடிப்பார். அவர் வந்து ஏதோ கலாய்ச்சிட்டாங்க போல், ஏதோ சொல்லிட்டாங்க போல், சுருட்டுலாம் பிடிக்க சொல்லி அதை நிப்பாட்டிட்டார், அப்படியே ஸ்டாப் பண்ணுறார் போல். எனக்கு ஒரு நாள் வாழ்க்கையில் சுருட்டு பிடிக்கணும் ஆசை. அந்த ஒரு நாள் அந்த நாளாக இருக்கும். இந்த கான்செர்ட் பண்ணி அந்த ஸ்டேஜ் முடிஞ்ச அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக சுருட்டு பிடிக்கணும் ஆசை. உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் என்னது? ஃபேமிலி வந்து நமக்கு வந்துட்டு அப்பா, 2 சித்தப்பா, 3 அத்தைங்க, மொத்தம் 6 பேர். குடும்பம் அப்படியே பார்த்தோன்னா ஒரு 100 பேர் வந்துடுறது. வந்துட்டு சித்தப்பா, சித்தப்பா வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. 10 பேர் இருந்துச்சு, 50 பேர் இருந்துச்சு, 100 பேர் இருந்துச்சு, இப்போ 1000 பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 அப்பா, சித்தப்பாவும் அப்பாவும் போயிட்டாங்க. 3 வருஷம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் தான் அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் துபாயில் இருக்கு. ஓகே. ஸோ அப்புறம் துபாயில் பண்ணுறாங்களா? துபாயில். ஓகே. ஊரில் விவசாயம். அப்புறம் இப்போ வந்துட்டு அந்த கல்யாண மண்டபம் வச்சுருக்காங்க, ஒரு மால் கட்டிருக்காங்க. ஓகே.
பட் ஓகே, இந்த லுக்குக்கு வருவோம். இப்போ இந்த வேஷ்டி சட்டை போடலாம், ஆர்னமெண்ட்ஸ் ஃபுல்லா கோல்ட்ல போடலாம். எல்லாம் கேட்பாங்க. ஆமா, எங்க ஊர்ல ரொம்ப காமனான ஒரு விஷயம். காமனான இப்ப எப்படி வந்துட்டு முஸ்லிம்ஸ்லாம் வந்துட்டு இந்த தொப்பி. தொப்பி வைக்கிறாங்க, ஆமா, சிங்லாம் வந்து இது வைக்கிறாங்க. அந்த மாதிரி Turban. தமிழ் கலாச்சாரத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம ஊர் சைட்லாம். ஆ, அப்ப எந்த ஃபங்க்ஷனாலும் வேஸ்ட்டதேன். ஓகே, எங்க அப்பாவா இருக்கட்டும், சித்தப்பா இருக்கட்டும், யாருனாலும் எந்த ஃபங்க்ஷனாலும் எதுனாலும் வேஸ்ட் தான் போடுவாங்க. வெளியே போனா வேஸ்ட் தான் போடுவாங்க. இங்க வந்து இப்படி ஆகுதுன்னா அரசியல்வாதி மட்டும் தான் வேஸ்ட் பொண்ணுக்கு அப்படி மாத்திட்டாங்க. இதுக்கு தமிழ் கலாச்சாரத்துக்குள்ள ஒரு தமிழன் ஒரு உடை இது. ப்ரௌடா நான் போட்டு போவேன். நான் ஒரு வந்து சிங் தலையில வச்சு ப்ரௌடா இருக்கேன். அந்த மாதிரி நான் வேஸ்ட் எடுப்போம், நான் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன். நம்மளோட கலாச்சாரம் நம்ம தான் கொண்டு போய் காட்டணும். புரியுது. இந்த வேஷ்டி வேஷ்டி சட்டை ஓகே, பட் இந்த ஆர்னமெண்ட்ஸ், இந்த ஆர்னமெண்ட்ஸ் கோல்டு நிறைய. எப்பவுமே ஆர்னமெண்ட்ஸ்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் இருக்கு. ஓகே, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கொடுக்கும். அந்த காலத்துல வந்துட்டு மன்னர்கள்லாம் வந்து போர் போகும்போது உடம்பு ஃபுல்லா நகையை அள்ளி போட்டு போவாங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வைப் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப் தான். ஓகே, அவ்வளவுதான். பிடிக்கும் அது ஒரு மாதிரி. ஓகே, அப்படி இருக்கணும். உடம்புலாம் ஏத்துட்டு வந்து ராவணனுக்கு ஒரு டூ போட்ட மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும். நல்லா உடம்பு ஏத்துட்டு. இல்ல திருவள்ளுவருக்கு ஒரு டூ போட்ட மாதிரி எடுக்கணும். பயங்கரமா அப்படியே அதை டீகோட் பண்ணலாம். இது ஆர்ஆர்னு போட்டிருக்கு, அதுக்கு மீனிங் ராவணாராம். அதனால இது எல்லாமே நீங்களே வாங்கினதா? ஆமா ஆமா ஆமா, அப்பா ஊர்ல செஞ்சது. ஊர்லயே பண்ண சொல்லி 6 இது செய்யணும் பண்ணு. ஓகே, அது இல்லாம கையில ஏதோ ஒண்ணு. இது வந்து இப்ப ரீசெண்டா வாங்கினேன் எனக்கு. அதுதான் புதுசா இருக்குது பாக்கிறதுக்கு. அதுவும் வித்தியாசமா வர இருக்குது. இது வந்து ஆட் வந்துட்டே இருந்துச்சு. இது ஒரு மாதிரி ஏதோ பார்த்தோன்னா பிடிச்சிருந்துச்சு வாங்க சொல்லி வாங்கிட்டு. அது என்னன்னு தெரியல. இது வந்து நீ பாத்தீங்கன்னா இது சீட்டா. சீட்டா, ஓகே. அது சும்மா பார்த்து ஆசைப்பட்டு. நடமாடும் எத்தனை கேரட் நகை நீங்க அதை சொல்லுங்க. எத்தனை சவரன் நகை கேரட்? இது எவ்வளவு தங்கம் தெரியல. நான் ரசத்து தங்கம் நான். அது தெரியுங்க, அது தெரியும். பட் இருந்தாலும் அந்த ஒரு கேள்வி வரல. ஆமா, அப்பா வாங்கி கொடுத்தாரு, நான் போட்டுக்கிட்டேன். பட் அது தெரியாது தெரியல எவ்வளவு. ஏன்னா நகை விலை வந்து அப்படியே போயிட்டு இருக்கும் போது மனசை மட்டும் ஒரு ஆசையா வாங்கி கொடுத்த பிள்ளை வாங்கி கொடுத்தாரு. இவ்வளவு வருஷம் படிக்க வச்சிருக்காங்க, பையனுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு ஆசையா போட்டுது. டேட் அதை கணக்கெடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம பாட்டோட இந்த இன்டர்வியூ முடிச்சோம் நினைக்கிறேன். ஏதாச்சும் என்ன பாட்டு பண்ணலாம்? தப்பு செய்தால் தலைகளை அறுத்திடுவான், அதை நட்புக்கென்றால் உயிரையும் கொடுத்திடுவான். அடிமைத்தனத்தை இவன் அழித்தவன்டா, அந்த அசுர குலத்துக்கே தலைவனடா. தம்பி நீ போதுங்க, என்னோட கரங்கள் முதிர கொட்டும் மலையிடும் நினைக்கும் தருணம் அடங்கு அரக்கன் உடலும் கொண்டவன் நான் ராவணன். வெரி நைஸ். அதே சமயத்துல இன்னும் ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். சிங்கிள் பசங்களை எவ்வளவு மிஸ் பண்றீங்க அதை சொல்லுங்க. சிங்கிள் பசங்க வந்துட்டு ஸ்டார்ட் ஆனது தெரியல, போனது தெரியல. ஆகஸ்ட் 5 ஸ்டார்ட் ஆச்சு. ஆகஸ்ட் 7 போனோம், நம்ம ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 மாதம் போயிடுச்சு, போனதே தெரில. அது எப்பவுமே வந்துட்டு அது ஒரு 10 மாதம் அதுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஒரு நான் பார்த்த ஜானரே வேற. இது மொத்தமாக அது நம்மளுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக காட்டினாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னொரு 100 நாள் ஷோ தான் போனேன்னா அங்கேயே நம்ம மாற்றோம்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, பட் போகிற ஐடியா இருக்கா? தெரியல, போனோம்னா நல்லா இருக்கும் சார். நேரம் இருந்தா பட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருந்தா போலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்க நேரத்தை ஒதுக்கி உள்ளாலும் பேசுறது ரொம்ப நன்றி.